இன்றைய விழா நாயகன் அரியநாயகம் ஐயா அவர்களுக்கு முதற்கண் வணக்கம். அதேபோல் இங்கு பேராளர்களும் பெரும் கலைஞர்களும் கூடியிருக்கின்ற மிகவும் அழகான அவை இது. இந்த அவையில் நானும் கலந்து கொண்டதையிட்டு எனக்கும் மகிழ்ச்சி. நிறைய நல்ல விடயங்கள் பேசப்பட்டிருக்குது, நிறைய விடயங்கள் ஐயாவை பற்றியெல்லாம் சொல்லப்பட்டிருக்குது. நான் சுருக்கமாக அந்த விடயங்களுக்குள்ளே போகையில், ஏனென்றால் அவரை பற்றிய விடயங்கள் நூலகம் அந்த பக்கத்தில் இருக்குது, முழுமையாக உடல் சஞ்சீவி எல்லாமே அதில் இருக்குது, வாசிக்கலாம், பெற்றுக்கொள்ளலாம். சுருக்கமாக இந்த புத்தகத்தை பற்றி ஒன்று சொல்லணும். தரமான ஒற்றைகளில் மிகவும் நேர்த்தியாக வண்ணத்தில் அடிச்சிருக்கிற பெரிய ஒரு செலவு முடிஞ்சிருக்கும். அந்த அளவுக்கு உழைப்பை கொடுத்திருக்கின்ற ராஜன் அண்ணா மற்றதும் எங்களை குணவாள் அண்ணா அவர்களுடைய உழைப்புக்கும் முதல் நன்றி சொல்லணும். அதே நேரம் இவ்வளவு கலைஞர்களை இங்கே கூப்பிட்டு இந்த விழாவை இவ்வளவுக்கு அழகாக சிறப்பாக செய்கின்ற அவர்களுக்கு என்னுடைய பக்கமும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அரியநாயகம் ஐயாவை பற்றி நான் எனக்கு தெரிஞ்ச சில விடயங்களை உங்களுக்கு சொல்கிறேன். என்னென்னு சொன்னால், நான் நாடக போட்டி 2006ஆம் ஆண்டிலிருந்து தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கேன். நாடக போட்டி செய்து கொண்டிருக்கும் பொழுது எனக்கு நடுவர்கள் தேவைப்பட்டார்கள். அப்படி அறிமுகமானவர் தான் அரியநாயகம் ஐயா. நடுவராக வந்தார். 3 இளைய நடுவர்கள், 3 அனுபவம் பெற்ற நடுவர்கள். அந்த 3 இளைய நடுவர்களுக்கும் அவர் நடுவமண்டா என்னன்றதையும் அங்கே கற்றுக் கொடுத்திருந்தவர். எனக்கு பழகின பிறகு 2ஆம் முறை அவர் வந்தபோது கேட்டால், மேடையில் நான் பெரிய அளவில் நாடகத்தன்றல் என்று எழுதி வச்சிருக்கிறான். அவர் கேட்டால், நாடகத்தை பார்க்குறதா உன்னுடைய விளம்பரத்தை பார்க்குறதான்னு அவர் சொன்னார். அப்போ தான் எனக்கு தெரியுது, ஒரு நாடக கலைஞனாக இருந்து மேடையில் நடக்கிறத எப்படி கவனிக்க வேணும், அதுக்கு எப்படி உயிர் கொடுக்க வேணும்ன்றதில் அவர் இவ்வளவு சிரத்தை எடுத்திருந்தார் என்று. அண்டையிலிருந்து நான் பதாக மேடையில் கட்டுறதை விட்டுட்டேன். சுருக்கமாக இன்னொரு விடயத்தை மட்டும் நான் சொல்கிறேன். விருந்தோம்பல் என்றது நான் ஐயாண்ட வீட்டை போயிருந்தேன். அவ்வளவுக்கு விருந்தோம்பலில் எங்களை மகிழ்வித்தவர். எப்பவுமே தம்பி தியான் என்று அந்த உறவு கொண்டு அந்த உறவுக்குள்ள அன்பை கலந்து அவர் பேசுகின்ற முறை எல்லா கலைஞர்களையும் தன்பால் ஈர்த்து வச்சிருக்குது. இன்றைக்கு கூட இதில் ஒரு பயிற்சி நடக்கும்போது, அவருக்கு 80 வயதுன்றது நம்ப முடியாது. என்னென்னு சொன்னால், அந்த பயிற்சியின் போது அவர் எழுந்து சென்று அதை நடித்து காட்டின விதம். அப்போ அந்த கலைஞர்களுக்கு எப்போதும் வயது போகவே போகாது. ஏனென்று சொன்னால், அவர்கள் எப்பொழுதுமே எங்கள் மனங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர்கள். எல்லாரும் கலைஞர்களாக இருக்க முடியாது. கலைஞர்களாக இருக்கின்றவர்கள் சாதிக்க மாட்டார்கள். சாதித்து கொண்டு இருப்பவர்கள் மனிதர்களுடைய மனங்களில் இருக்க மாட்டார்கள். ஆகவே அப்பேற்பட்டவர்களை நாங்கள் வாழ்த்த வேணும், பாராட்ட வேணும். இந்த இடத்துல என்னுடைய ஒரு வாழ்த்து மடலை ஐயாவுக்கு நான் காணிக்கையாக கொடுக்கிறேன். வாழ்த்துகள். கனியிடை சுவையும் நனித்தமிழ் இசையும் களித்துயர் ஏற்றும் இனித்தவியல் போற்றும் நாடகத் தமிழ் காத்து நல்லறி ஒற்றி வினைத்திறன் படைத்து வீரியம் பெருக்கி வேரினில் சுவைத்த பலாவின் பற்றுயர் பாரினில் பரப்பிய நாடகர் அரிய நாயகம் வாழ்க. சீர்நிலை செருகி செந்தமிழ் புகுத்தி சேர்நிலையாக்கி திரு அரங்குகள் நிகழ்த்தி ஊர்நிலை ஊறு காயன ஒன்றி ஓம்பும் வழக்கினில் நாடகத் திணைத்து செப்பும் நெருகினில் செதுக்கிய மொழியினில் உப்பும் அளவினில் தக்கும் சுவையதாய் ஆக்கும் அரங்கத்து அரிய நாயகத்தார் ஆக்கி அளவிட்டோதி பூக்கும் மலரென புகுத்திய நாடகத்தியல் போற்றிட வாழ்க. நாடகத்தென்றலும் நலனது சிறக்க ஏடகர் உடலென ஏற்றிய நாடகர் காணகத்தாடிய கடுமலை ஒப்பவே தானொடு தாடிய களநிலை மேலது வானுடை மேகமது வந்திறங்கி பெய்யும் நிலத்துயர் புல்லணி நெடிந்துயர் மரஞ்சடி யாவினுக்கும் ஆங்கு புசிதடல் போலவே நாடு விட்டுங்கு வீடு கண்டினும் தேடும் பொருளுடை தெளிந்த மாந்த கொண்டாடும் தமிழ்குல நாயகன் அரிய நாயகம் அவர்களை பாடி கழிக்கும் வாழ்த்திது வாழ்க வாழ்க. நாடகர் வாழ்க. வாழ்த்தும் நாடகத்தென்றல் துகள், ஜெர்மனி. நன்றி.